ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சும்மா ஜஸ்ட் என் லைஃப்பில் ஒரு நாள் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேனோ அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங்கே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க, ஏபிசி. அண்ட் அதில் கொஞ்சம் 2-3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து போடுவாங்க. அது குடிக்கிறதுக்குள்ளே உயிரே போயிட்டு வந்தோம். இருந்தாலும் ஹெல்த்தி ஆச்சு, அதனால் குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படியே கல்ப்பாக அடிச்சிடுவேன். ஓகே, குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ கிளம்பணும், அதுதான் ஃபைனலாக. ஓகே, நான் அவ்வளோ மேக்கப்லாம் போட மாட்டேன், ஏன்னா ரெகுலராக நான் அந்தளவுக்கு மேக்கப் போட மாட்டேன். எங்கேயாச்சும் வெளியே போனால் மட்டும் மேக்கப் போடுவேன். மற்றபடி மாய்ஸ்சரைஸ் போடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன். இது மட்டும் தான் நான் பண்ணுறது. ஸோ அது டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுறேன். ஓகே, இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ இப்படி தான் நான் டெய்லி ரெகுலராக கிளம்புவேன். என்னோடய ஹேர் ஸ்டைல் கூட இப்படி தான் இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஸோ இது நான் ரெகுலராக போட்டு பழகிட்டனால இதுவே தான் போடுறது, ஏன்னா அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு, அதனால தான். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுத்தமாக முடியல. இப்போ தான் வேலை முடிச்சுட்டு காரில் வந்து கொஞ்சம். ஸோ அதெல்லாம் என்னால் வீடியோ காட்ட முடியாது, ஏன்னா அது வேறு ஒருத்தவங்களுக்கு நாங்கள் அனுப்புறது. ஸோ அதனால் காட்டக்கூடாது. முடியல, கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஸோ ரொம்ப பெயினாக இருக்குது. தண்ணி குடிக்கணும்னு வந்தேன். ஸோ தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வேலை இருக்குது. தண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணுவோம் நம்ம. ஆனால் எப்போ நமக்கு தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி, உயிர் போகிற மாதிரி இருக்குதோ, அந்த டைமில் தண்ணி குடிக்கும்போது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். ஸோ அது தண்ணி தாகம் எடுக்கும்போது தான் அந்த ஒரு தண்ணியோட அரும்பு தெரியும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். இப்போதான் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ இன்னும் வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். 60-70 டின்னு ஏற்றி விட்ருக்கோம் ஒரு கஸ்டமருக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. ஸோ பார்க்கலாம் அப்படி. ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு டே டைம் தான். இன்றைக்கி 4 எனக்கு 4ஆக இருந்தாலும் சரி, 1ஆக இருந்தாலும் சரி, எத்தனையாக இருந்தாலும் சரி, நான் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஸோ என்ன பண்ணுறது, நம்ம லைஃப் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் மாறுன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் லைஃபு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நானாச்சும் அப்பப்போ வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காரில் வந்து உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஏசி காற்று வாங்கிட்டு போவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. எப்போ வேலை முடிக்கிறோமோ அப்போ தான் காரில் வந்து உட்காந்துட்டு போகும்போது அவ்வளோதான், அப்போ தான் உட்காருங்களே தவிர வேலை செய்யும்போது இந்த மாதிரி ஓபி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு காரில் வந்து உட்காருது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னால் முடியாது, எவ்வளோதான் நம்மளும் வெயிட்டு தூக்குறது. அதனால எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க, நிறைய வெயிட்லாம் தூக்காத, அது ஒரு ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்படும் போது என்னால் உட்காந்துட்டு இருக்க முடியல. அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி உட்காந்து ஏசி காற்று வாங்கிட்டு போனால் கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 டின்னு 10 டின்னு தூக்கலாம்ல, அதுக்காக தான். ஸோ நீ வந்து ஓபி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ வந்து ஓபி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் 5 நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுப்பேன்ல, நான் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். இப்போ நீ வந்து ஆரம்பிச்சிட்டேன். இப்போதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ என்னடா வந்து உட்காந்துங்க. நான் வந்து ரெஸ்ட் எடுக்க வரலையா, கார் எடுத்தாங்க போய் உரத்துக்கு வந்தேன். சாப்பாடு நல்லா இது இப்பெல்லாம் இல்ல, மதிய சாப்பாடு தான் எனக்கு. அது உனக்கு மதியானம் சாப்பாடா? இது என்னதுடா இது? சுண்டலா? சுண்டலா இல்ல? ஹெல்த்தி ஃபுட்டு தான். நெல்லிக்காய் மாதுளை நல்லா இருக்கு. ஓகே, இப்படி தான் நாங்கள் டின் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு, அவங்க வந்து நியூஸ் பார்த்துட்ருப்பாங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு அடுத்து என்ன வீடியோ எடுக்கலாம், அடுத்து என்ன கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஸோ எடிட் பண்ண வேலை இருந்தால் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஈவினிங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னா வீட்டுக்கு போய்டும். அப்படி வேலை முடியல அப்படின்னா நாங்கள் கார்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட இருக்குது நாங்கள் கார்லேயே ஸ்டே பண்ணுவோம். நீ ஏன் பிளாக், நானும் பிளாக்டா இன்னைக்கு. ஐயோ செத்து போயிடும் நானு மொத்தமே எடுக்காம. ஓகே, பார்ப்போம், வேலையை பார்ப்போம், முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாய். முடியல, இன்னும் வேலை முடியல எங்களுக்கு.
இன்னும் ஏற்றிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலாக என்ன ஒன்றுனா இங்கே ஏற்றுறது பத்தாது, அங்கே டெலிவரி பண்ணுறதும் அதுவுமே நாங்கள் தான் இறக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க எங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு. எங்களோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, இருந்தாலும் முடியல, ஏற்றியாச்சு, கிளம்ப போகணும். ஸோ பார்ப்போம். இப்படி ஆயிடுச்சு கை. ஸோ முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. இந்த வெயிட்லாம் இன்றைக்கி மட்டும்தான் தூக்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, ரெகுலராக நாங்கள் அது தூக்கிட்டு தான் இருக்கோம். ரெகுலராக இதோட அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ எப்படி வேணாலும் போகணும். ஸோ ரெகுலராக இந்த ஒர்க் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இப்போ பழகிடுச்சு. அதனால் கொஞ்சம் அந்த அளவுக்கு பெயின் தெரியாது. கையெல்லாம் மட்டும் வீங்கிடும், அது மட்டும் கொஞ்சம் பெயினாக இருக்கும். ஷோல்டர் வலிக்கும், மொத்தமே வலிக்கும் தான், ஆனால் பழகிடுச்சு அந்த வலியும். ஸோ அவ்வளோதான், போவோம். பெட்ரோல் கம்மியாக இருக்குது, பிடிச்சிட்டு போய் டெலிவரி முடிக்க வேண்டியதான். ஓகே, நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ என்ன தான் ஒர்க்கு பெயினாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆனால் என் ஹஸ்பண்ட் கூட இருந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ஓகே தான். எனக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்ற ஒரு சந்தோஷம் எப்பயுமே இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் இப்போ தான் சாப்பிட்றோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, இது ஃப்ரூட்ஸு. ஸோ மார்னிங் சாப்பிடல, அதனால் இது கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட பார்ப்போம், அதனால தான் இதெல்லாம் சாப்பிட்றது. ஸோ நீங்களுமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் ஊட்டி விட்டுருப்பேன். நாங்கள் நிறுத்தி சாப்பிட்ணும் அப்படின்னா எங்களுக்கு டைம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போ சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்ற மைண்ட் தாட் தான் இருக்கும் எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும், முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு போக பார்ப்போம். அப்படி வீட்டுக்கு போக முடியலன்னா கார்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு இன்னும் ஒர்க்கை நான் மறுநாள் ஒர்க்கை சேர்த்து முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம். ஓகே, இது மத்தியானம் ஃபுட்டு. மத்தியானம்னு சொல்கிறத விட ஈவினிங் சொல்லலாம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு தான் சாப்பிடுவோம் மத்தியானம் ஃபுட்டு. ஸோ ரெகுலராக அது மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் நாங்கள் டிலே பண்ணி சாப்பிட்றதுனால என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸே வந்துடுச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வரல, அவங்களுக்கு தான் வந்திருக்கு. இருந்தாலுமே எங்கள் வேலை அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் இப்படி சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா வேலை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால தான். ஸோ இது கூட மத்தியானம் வாங்கினது தான். இந்த மாதிரி சப்போஸ் வாங்கி தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்றோம். ஹெல்த் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அதனால தான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இது அதிகமாக எடுத்துக்குவோம். ஸோ ஒரு வேளை வெளியே சாப்பிட்டாலும் நெக்ஸ்ட்டு வேலை நாங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மழை வர மாதிரி இருந்தது. ஸோ அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது எனக்கே எங்களை பார்த்தா பாவமாக இருக்கும், அது ஏன்னே தெரில, என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு. ஓகே கைஸ், வெல்கம் பேக். கொஞ்சம் டைம் 6 ஆக போகுது. ஸோ மழை ரொம்ப பெய்யுது, அதனால் வெளிச்சம் இல்லை, அதனால லைட்டு. ஓகே, இப்போ ஒரு 78 ஏற்றி விட்டோம். ஸோ முடிஞ்சிச்சு ஒர்க், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒர்க்குன்னு தான் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா கடைக்கு போயிட்டு அங்கே உட்காந்துட்ருப்போம். ஸோ இதுதான் எங்களுடைய டெய்லி ரொட்டீன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்க்குறவங்களுக்கு நாங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் எங்களுக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் தெரியல, சின்ன ஒரு விளாக் தான் அது. தெரியணுன்றதுக்காக இல்லை, நாங்கள் ஒரு டேவை எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.